அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி ஏப்ரல் மாதத்திற்குரிய ரிஷபராசிக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், நிதி நிலைமை, பொருளாதாரம், கல்வி, வணிகம், திருமணம், ஆரோக்கியம், பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது, ஆண்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் தரப்போகிறது, மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த மாதம் அமைய பெறப்போகிறது, இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க ரிஷபராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, மொத்தத்தில் இந்த ஏப்ரல் மாதமானது ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகிறது, எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு ரிஷபராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதத்திற்குரிய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது, அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன், சனி, லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், ராகு, அயன போகஸ்தானத்தில் குரு அப்படின்னு கிரக நிலைகள் அமைந்திருக்கு. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 1ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 13ஆம் தேதி அன்று சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 22ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். 25ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த கிரக நிலை, கிரக மாற்றத்தின் அடிப்படையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு 2024 வருடமான ஏப்ரல் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா திடீர் வளர்ச்சியையும் அதிர்ஷ்டமும் ஏற்படும். அதே நேரம் பொறுமையும் செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய யுத்தியும் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்திலேயே பல கிரகங்கள் இடமாறுதுங்க. ரிஷப ராசிக்கு குடும்பம் மற்றும் குழந்தைகளின் அதிபதியான புதன் வக்ரமாக செல்கிறாரு. அதே மாதிரி ஏப்ரல் முதல் நாளே பார்த்தீங்க அப்படின்னா உச்சம் பெற்ற சுக்கிரன் ராகு மற்றும் சூரியனுடன் இணைந்திருக்காங்க. புதன் மற்றும் குரு சேர்க்கை, செவ்வாய் மற்றும் சனியின் சேர்க்கை 2024 சனி பெயர்ச்சி பலன்களில் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். சுக்கிரனால ஏற்படக்கூடிய மாலவிய யோகம், சுக்கிரமங்கல யோகம் அப்படின்னு பல யோகங்களும் மீன ராசியில் உண்டாகுதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா புதன் இந்த மாதம் 2 முறை ராசிகளை மாற்றுகிறாரு. இரண்டுமே வக்ரமாகவே இருக்குங்க. அதனால ஏப்ரல் மாதம் 2024 வருடத்தில் ரிஷப ராசிக்கு பல விஷயங்களில் கணிசமான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மீன ராசியில் உங்களுடைய ராசிக்கு லாபத்தை குறிக்கக்கூடிய 11வது வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் ஏப்ரல் 23 அன்று மேஷ ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறாரு. ஏப்ரல் 2 முதல் மேஷ ராசியில் புதன் வக்ரம் அடைகிறாரு. ஏப்ரல் 9 முதல் புதன் மீன ராசிக்கு பின்னோக்கி செல்கிறாரு. ஏப்ரல் 14 முதல் சூரியன் மேஷ ராசியில் உச்சம் அடைகிறாரு. குருவுடனும் இணைகிறாரு. ஏப்ரல் 22 வரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் சனியுடன் சஞ்சரித்து வந்த செவ்வாய் ஏப்ரல் 22 முதல் மீன ராசிக்கு லாப வீட்டுக்கு செல்கிறாரு. ஏப்ரல் மாதம் ரிஷப ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் இருக்கு. இதனால வரவும் செலவும் பார்த்தீங்கன்னா சரிசமமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதமானது திடீர் வளர்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. என்னதான் திடீர் வளர்ச்சியும் அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, மற்றொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. எல்லா விஷயத்துலையுமே பொறுமை, நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் எந்த ஒரு செயல்லையுமே சரி பொறுமை
பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. குறிப்பாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா திடீர் செலவுகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக இந்த ஏப்ரல் மாதம் அமையப்பெறுகிறது. அதே போல் திடீர் வரவும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. தடைகள் இந்த மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். வேலை மற்றும் தொழிலில் விரும்பிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவிற்கு உங்களுக்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பிப்பாங்க. இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு சில ரிஷப ராசிக்காரர்களுக்கு காதல் பிறக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏற்கனவே காதல் உறவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய காதல் கைகூடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதிக செலவுகள் ஏற்படுவதனால ரிஷபராசி அன்பர்கள் செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே போல் பயணங்களால் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்கு. குடும்பம் மற்றும் குழந்தைகளால் செலவினங்கள் ஏற்பட தான் செய்யும். அதனால கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்க. திட்டமிட்டு செயல்பட பாருங்க. ஏப்ரல் மாதம் ரிஷப ராசிக்கு மிகவும் சிறப்பாகவும் இனிமையாகவும் அமைய பெறும் என்றாலும் மாத தொடக்கத்தில் நிபுணர்களின் உதவியால் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடைய ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்தில் உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய முழு ஆதரவையும் பெறுவீங்க. உங்களுடைய வியாபாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான திட்டத்தில் நீங்கள் சில காலமாக வேலை செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் உங்களுடைய முயற்சிகள் பலனளிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். மாதத்தினுடைய 2வது வாரத்தில் புதிய நபர்களினுடைய அறிமுகம் எதிர்காலத்தில் நன்மையை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. இந்த காலகட்டத்தில் வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து வித பயணங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் நன்மை அளிக்கக்கூடிய வகையிலையும் அமைய பெறுங்க. அதே மாதிரி மாதத்தின் நடுப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா திடீரென்று ஒரு பிணிக்க திட்டமிடலாம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது திடீரென்று ஒரு சுற்றுலாவுக்கு நீங்கள் திட்டமிடுவீங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய அன்புக்குரியவர்களுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலகட்டத்தில் ஊழியர்களின் பதவி உயர்வு அப்படி இல்லைனா இடமாற்றத்திற்கான விருப்பங்கள் நிறைவேறுங்க. பணி புரியக்கூடிய பெண்களுக்கு வீட்டிலையும் பணியிடத்திலையும் மரியாதை அதிகரித்து காணப்படும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் மாதத்தின் 2வது பாதியில் சொகுசாக இருக்க வசதிக்காக பணம் அதிகமாக நீங்கள் செலவிடப்படுவீங்க. அதே போல் சூரியன் மற்றும் சுக்கிரன் உச்சமடைவது செலவுகளை அதிகரிக்க செய்யுங்க. மாதத்தின் நடுப்பகுதி கொஞ்சம் சவாலாக இருக்கத்தான் செய்யும். எந்த காரணத்தை கொண்டும் குறுக்கு வழியில் செல்ல வேண்டாம். அப்படி இல்லைன்னா அவமானம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் நல்ல விஷயங்கள் பல நடந்தாலும் கூட புதன் வக்ரம் அடைகிறதுனால குழப்பமான மனநிலை நீடிக்கத்தான் செய்யும். ரிஷபராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் குழப்பமான சூழ்நிலையில் எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அதே போல நிலம் கட்டிடங்கள் அப்படி இல்லைன்னா மூதாதையர் சொத்து தொடர்பான பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு காண்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம். ரிஷப ராசிக்கு அதிர்ஷ்டம் பல வகைகளில் ஏற்படும் என்றாலும் கூட ஏப்ரல் மாதம் நிதானமாக முடிவெடுக்க வேண்டியது அவசியமாகிறது. குறிப்பாக ஆடம்பர செலவுகளை குறைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை பார்த்தீங்கன்னா மாத இறுதிக்குள்ள நீங்க ஆரம்பிச்சிடும். புதிய ஆர்டர்கள் பெறுறதுல இருந்து வந்த தடைகளும் பார்த்தீங்கன்னா படிப்படியாக விலகும் அப்படின்னு கூட சொல்லலாம். தேவையான பண வசதி கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதே மாதிரி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுப காரியம் நடப்பதற்கான வாய்ப்பும் சற்று அதிக அளவில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு வரும் பொழுது ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுத்து செல்ல வேண்டியதாக இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதமானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல வகைகளில் நன்மைகள் தரக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்மறையான செயல்களில் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த நேரங்களில் உங்களுடைய பணியிடம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமற்ற நிலையில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும். அதே மாதிரி உங்களுடைய மனதை நீங்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு நிலையாக வைத்துக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் அமைதியாக உங்களுடைய மனதை வைத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே போல் லாபஸ்தானத்தில்
பயணம் செய்யக்கூடிய சூரியன் மாத பகுதியில் உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டில் மறைகிறாரு. இதனால சுபவிரய செலவுகள் சற்று அதிகரிக்கத்தாங்க செய்யும். வீடு மனை வாங்குவதற்கான யோகம் வந்துவிட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். அற்புதமான வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. குரு சனி கேதுவுடன் இணைந்து அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறதுனால உடல் நலனில் அக்கறை காட்டுவது முக்கியமான ஒன்றுங்க. மனதில் பார்த்தீங்கன்னா இனம் புரியாத பாரமோ அழுத்தமோ உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதே சமயம் இந்த ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. புதனும் சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் கூட்டணி அமைக்கிறதுனால பணம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கலாம். அதே சமயம் நீச்சபங்க ராஜயோகம் கைக்கூடி வரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். வேலை விஷயமா சிலர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் இந்த ஏப்ரல் மாதமானது கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவங்க விரும்பி வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதத்தில் உங்களுடைய உறவு பலப்படும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடக்கூடிய முயற்சியில் ஈடுபடலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது என்றாலும் அவ்வப்போது சின்ன சண்டை சச்சரவுகள், சின்ன கருத்து வேறுபாடுகள் உருவாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. சுப நிகழ்ச்சிகள் இடம்பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கப்பெறுகிறது. அதே போல இந்த காலகட்டத்தில் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பண பற்றாக்குறையை நீங்க சந்திக்கலாம். ஒரு பிரச்சனை முடிஞ்சதும் இன்னொரு பிரச்சனை உருவாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க. இருப்பினும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது அப்படின்னு நான் சொல்லணும். உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் கூட தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயித்து கொண்டே இருப்பீங்க. இந்த ஏப்ரல் மாதமானது எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி ஏற்படுவது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தாங்க. சில காரியங்களில் தாமதமாகத்தான் உங்களுக்கு வெற்றி ஏற்படும். உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து செயல்பட பாருங்க. அதே போல பழகக்கூடிய நண்பர்களை எடப்போட முடியாது. வெளுத்தது எல்லாம் பால் அப்படின்னு நம்பக்கூடிய உங்களுடைய பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் இந்த ஏப்ரல் மாதமானது அனைத்து விஷயத்திலையுமே கூடுதல் கவனம் எப்பொழுதுமே இருக்கணும். அலட்சியத்தோடு எந்த ஒரு வேலையுமே செய்யக்கூடாது. உங்களுடைய உடைமைகளை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கொள்ளுங்க. அதே சமயம் பஸ்ஸில் பயணம் செய்கிறவங்க, ஷேர் ஆட்டோவில் பயணம் செய்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியதும் அவசியமாகிறது. இந்த காலகட்டத்தில் ஆர்வ கோளாறா நீங்கள் எல்லா விஷயத்திலையுமே செயல்படுவீங்க. எல்லா வேலைகளையுமே முன்னின்று திட்டு வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. தெரிந்த வேலைகளை மட்டும் செய்ய பாருங்க. தெரியாத வேலையில் நீங்கள் தலையிட வேண்டாம். அப்புறம் நீங்கள் தான் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வீங்க. குறிப்பாக முந்திரி கொட்டை போல பேசுகிறத இன்றோடு தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. அதே சமயம் நேரத்திற்கு சாப்பிடுவது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் உணர்ச்சி வசப்படுவதையும் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கனகதரா சோஸ்திரம் பிரயாணம் செய்து வர பண தட்டுப்பாடு நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்படிகத்தால் ஆன சிவலிங்கத்தை வழிபட்டு தினமும் ருத்ராட்சம் பிரயாணம் செய்யுங்க.